நம்ம 8th எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சம். தேர்ட் சம்மாக பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சம், அதாவது இந்த கொடுத்துருக்க கணக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 7/5 + 3/5. ஓகேவா? இப்போ ரெண்டுமே ஆட்ல இருக்குது, ரெண்டுமே வந்து டினாமினேட்டர் ஒன்றா இருக்குது. நம்ம நியூமரேட்டர்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறது டினாமினேட்டர்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நியூமரேட்டர் ரெண்டும் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் டினாமினேட்டர் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இப்போ ரெண்டுலேயுமே 5 இருக்குது, ஸோ அதனால நம்ம சம்மை நேரடியாகவே போட்டுடலாம். ஸோ 7 மேலே உள்ள ரெண்டையும் அப்படியே 7 + 3/5, ரெண்டுக்குமே ஒரே டினாமினேட்டர் தானே, அதனால் /5 போட்டோம். ஈக்குவல்ஸ் டு இது 7ஐயும் 3ஐயும் கூட்டோம்னா என்ன கிடைக்கும்? 10/5. இதோட விட்டுறக்கூடாது, ஏன்னா இந்த ரெண்டு நம்பரையும் நம்மளால் அடித்து கொடுக்க முடியும். ஸோ நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் அடித்து கொடுக்குறதுனால இதுக்கு வந்து 5 வந்து எதால் அடித்து கொடுக்கலாம்? 5ஆல் மட்டும்தான் அடித்து கொடுக்கலாம். கீழே என்ன டேபிளால் அடிச்சு கொடுக்குறீங்களோ அதே தான் மேலேயும் அடித்து கொடுக்கணும். ஸோ 5ல் எத்தனை 5 இருக்குது? 1 5 is 5, அதாவது 5 1 is 5. ஸோ 1. இங்கே மேலே என்ன இருக்குது? 10. 2 5s are 10. ஸோ 2 இருக்குது. அப்போ 2/1 ஈக்குவல்ஸ் டு என்ன கிடைக்கும்? 2. நம்மளுக்கு வந்து /1 கீழே போட்டாலும் ஒன்று தான், போடட்டாலும் ஒன்று தான். ஸோ ஈக்குவல்ஸ் டு 2. இதுதான் தேர்ட் சம்மில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் 2. ஸோ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்னது? 7/5 + 5/7. இப்போ அங்கே பார்த்தோம் ரெண்டு டினாமினேட்டரும் ஒன்றா இருந்துச்சு, ஆனால் இங்கே ரெண்டு டினாமினேட்டரும் வெவ்வேறையாக இருக்குது. அதனால் இது ரெண்டையும் முதல்ல ஒரே டினாமினேட்டராக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் 5 7. இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து ரெண்டுமே வெவ்வேறு ஒரே இதில் பண்ண முடியாது. இது இந்த டேபிளால் மட்டும்தான் பண்ண முடியும், இதுவும் 7 டேபிளால் மட்டும்தான் பண்ண முடியும். இதை வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 1 is 5, 7 அப்படியே வந்துடும், 7 1 is 7. ஓகேவா? ஸோ 5 × 7 எவ்வளவு? 35. இதை வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது ப்ரைம் ஃபேக்டர்னால நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். இருந்தாலும் நம்மளுக்கு உங்களுக்கு எல்சிஎம்னா தெரியணுங்கிறக்காண்டி தான் நாங்கள் தனியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து 35 மாற்றணும். ஸோ 7/5 மல்டிபிள் எதால் பண்ணணும்? 7ஆல். ஸோ 7/7. கீழே என்ன நம்பரில் பண்ணுறீங்களோ அதே இதுதான் மேலேயும் பண்ணணும். ஈக்குவல்ஸ் டு 7 7s are 49/35. அதே மாதிரி இப்போ கீழே 5/7 வருது. ஸோ 5/7 இன்ட்டு எந்த டேபிளால் பண்ண போகிறோம்? 5 டேபிளால். ஸோ 5/5 ஈக்குவல்ஸ் டு என்ன கிடைக்கும்? 5 5s are 25/35. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு ஒன்றாக்கியாச்சா டினாமினேட்டர் ரெண்டையும்? ஸோ 49/35 + 25/35. அந்த நம்பருக்கு பதிலாக நம்ம எது கண்டுபிடிச்சோமோ அந்த நம்பர் தான் இப்போ போட போகிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். 49 + 25/35. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ 74/35. 9 4 4 மிச்சம் 1, 4 2 6 1 7, 74/35. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஒரே நம்பரால் அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 5 டேபிளால் அடிச்சு கொடுக்க முடியாது, இந்த நம்பரும் வந்து எந்த டேபிளாலையும் அடிச்சு கொடுக்க முடியாது. இது வந்து ப்ரைம், நம்மளுக்கு 35 வந்து 5 டேபிளில் அடிச்சு கொடுக்கலாம், 74 வந்து 2 டேபிளில் தான் அடிச்சு கொடுக்கலாம். இதை வந்து வேறு எதுலேயும் அடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ ஒரே டேபிளில் அடிச்சு கொடுக்க முடியாதனால ஆன்சர் இதுதான். ஸோ 7/5 + 5/7 ஈக்குவல்ஸ் டு 74/35. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். ஸோ தேர்ட் சம் போமா? தேர்ட் சம் என்ன? 6/5 + -14/15. ஓகேவா? இப்போ இதில் வந்து ரெண்டு நம்பரும் வந்து வெவ்வேறையாக இருக்குது. ஸோ ஒரே டினாமினேட்டராக மாற்றணும். அப்போ நம்ம எல்சிஎம் எப்பவும் போல் எடுக்கிறோம். 5 15. இதுக்கு 15 தான் வந்து டினாமினேட்டர் கிடைக்கும். 5 1 is 5, 3 5s are 15. ஸோ 3ஆல் பண்ணுறோம். 1 3 is 3. 5 × 3 ஈக்குவல்ஸ் என்ன கிடைக்கும்? 15. ஸோ 15 வந்து டினாமினேட்டர். ஆல்ரெடி இதுக்கு டினாமினேட்டர் 15 தான், ஸோ பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போ 6/5 இன்ட்டு 5 எந்த டேபிளால் பண்ணோம்னா 15 கிடைக்கும்? 3. அப்போ 6 3s are 18, /5 3s are 15. இப்போ நம்ம 6/5 + -14/15க்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? 18/15 + -14/15. இப்போ இது ரெண்டையும் ஒரே இதாக போடுறோம். 18 + -14/15. ஸோ 18 + -14. இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரே குறியாக மாற்ற போகிறோம். ஸோ 18 + × -14/15. இப்போ 18ல் 14 போச்சுன்னா எவ்வளவு? 4.
4/15. இப்போ இந்த நம்பரையும் நம்மளால் வந்து அடித்து கொடுக்க முடியாது. ஸோ அப்படியே ஆன்சர் வந்துடும். அடுத்து ஃபோர்த்து சம்மு -4 2/3 + 7 5/12. இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். உங்களுக்கு தெரியும், கீழே உள்ள நம்பரையும் மேலே பக்கத்தில் உள்ள ஹோல் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணதோட நியூமரேட்டரை வந்து ஆட் பண்ணணும். ஸோ 4 3s are 12. 12 + 2 14/3. இதுக்கு என்ன குறி? மைனஸ். ஸோ -14/3 ப்ளஸ் 7 12s are 84. 84 + 5 89. 89/12. ஸோ 12 84 + 5 89/12. இப்போ இது ரெண்டுமே வெவ்வேறு டினாமினேட்டர். ஸோ ஒன்றாக்க போகிறோம். அதுக்காண்டி எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம்க்கான 3 12. நம்மளுக்கு 12 தான் எல்சிஎம்னு தெரியும், இருந்தாலும் நம்ம எடுத்துக்குவோம். 3 1 3 is 3 4 3s are 12. 2 ஆல் போட போகிறோம். 2 2s are 4. மறுபடியும் 2 1 2 is 2. அப்போ 3 × 2 × 2. 3 2s are 6 6 2s are 12. இப்போ இங்கே டினாமினேட்டர் வந்து 12 அப்படியே இருக்குது. ஸோ இதை மட்டும் மாற்ற போகிறோம். -14/3 × 3 எதால் மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும்? 4 ஆல். ஸோ 3 4s are 12. அப்போ 14 4s are 56. இங்கே மைனஸ் குறி இருக்கிறதுனால நம்ம மைனஸ் அப்படியே போட்டுறோம் /12. இப்போ இது ரெண்டுக்கும் பதிலாக இந்த நம்ம கண்டுபிடிச்ச நம்பரை நம்ம எழுத போகிறோம். -56/12 + 89/12. இப்போ அதுக்கு ரெண்டையும் ஒரே டினாமினேட்டர்னால மொத்தமாக சேர்த்து /12. இப்போ -56 + 89. இப்போ ரெண்டு குறியும் வெவ்வேறு குறியாக உள்ள நம்பர்ஸ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ஷன். இப்போ இதில் வந்து பெரிய நம்பர் எதுவோ அந்த நம்பரை மேலே போட்டு சின்ன நம்பரை நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம். ஸோ 9ல் 6 போச்சுன்னா 3, 8ல் 5 போச்சுன்னா 3. ஸோ 33/12. இதில் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதோட குறியத்தை நம்ம போட போகிறோம். ஸோ எந்த நம்பர் பெரிய நம்பர்? ப்ளஸ்ஸு 89 தானே பெரிய நம்பர், அதோட குறி ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 33/12. இந்த ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். ஸோ 3 டேபிளால் அடிச்சு கொடுக்கலாம். இப்படியே விட்டுறக்கூடாது, இதை அடிச்சு கொடுக்க முடியுமில்ல, அதனால் 1 3 is 3 1 3 is 3 4 3s are 12. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 11/4. 11/4 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதோட விட்டுலாமா? விடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எதில் கொடுத்துருக்காங்க? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து சம்மையே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினா தான் இதுலேருந்து இது எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 11ல் 4 எத்தனை தடவை இருக்குது? 4 1 is 4 4 2s are 8 4 3s are 12. கூட போயிடுது. அப்போ 2 4s are 8 2 அது போட்டுருவோம். பேலன்ஸ் எவ்வளவு? 3. அதாவது 11ல் 8 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு? 3 3/4. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 2 3/4. இதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து சம் என்னது? சப்ராக்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம கழித்தல் செய்யணும். -8/44 ஃப்ரம் -17/11. ஓகே, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -17/11 -8/44 கழிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம்? -17/11 -8/44. ஓகேவா? இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் வெவ்வேறையாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தாலும் 44 தான் வரும், நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிடுவோம். ஸோ -17/11 11ஓட எதை பண்ணால் 44 வரும்? 4 11 4s are 44. ஸோ -17 × 4 -17 4ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 68. ஓகே, /44. இப்போ இங்கே மைனஸ் குறி இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போடுறோம். ஸோ -68/44. இப்போ இதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு? -17/11. இதுகளுக்கு பதிலாக என்ன கிடச்சிருக்கு? -68/44 மைனஸ் அந்த -8 அப்படியே இருக்குல்ல /44. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஒரே இதில் எழுத போகிறோம். ஸோ -68 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும்? +8 மொத்தமாக சேர்த்து 44. நம்மளுக்கு இது ரெண்டையும் வெவ்வேறு குறிங்கிறதுனால நம்ம சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 68ல் வந்து 8 போச்சுன்னா எவ்வளவு? 60. ஸோ நம்மளுக்கு 68ல் 8 போச்சுன்னா 60. பெரிய நம்பரோட குறி மைனஸ், அதனால் மைனஸ் போட்டுட்டு /44. இப்போ இதோட விட்டுறக்கூடாது, இது ரெண்டு நம்பரும் அடித்து கொடுக்க முடியும். அதனால் என்ன பண்ண போகிறோம்? 2 டேபிளால் அடிச்சு கொடுக்க போகிறோம். 6ல் எத்தனை 2 இருக்குது? 3 2s are 6 0 அப்படியே போட்டுருவோம். 24ல் 2 2s are 4 2 2s are 4. இப்போ இந்த 30 அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 is 2 பேலன்ஸ் 1 10 ஆயிரும்.
5 2s are 10 15 ஸோ 11 1 2 is to 1 2 is to ஸோ என்ன கிடச்சிருக்கு 15/11 அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன -17/11 மைனஸ் 8/44 இதோட ஆன்சர் என்னது இங்கே வந்து நம்ம மைனஸ் தானே வரும் ஸோ அதனால் -15/11 கிடச்சிருச்சா இதான் ஆன்சர் -15/11 4th சம்முக்கு அடுத்து 5th சம் எவால்யூட் ஓகே எவால்யூட் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சம் 9/132 மல்டிபிள் -11/3 ஓகேவா இப்போ இது வந்து மல்டிபிளில் இருக்குது ஸோ நம்ம நேரடியாகவே அடித்து கொடுக்க முடியும் இப்போ 3ல் 1 3s 3 3 3s are 9 இது ரெண்டையும் அடித்து கொடுக்கலாம் இதுக்கு மேலே இங்கே 1 வந்துருச்சு ஸோ அடித்து கொடுக்க முடியாது அடுத்தது இங்கே 11 இருக்குது ஸோ 11 வந்து 11 டேபிளால் மட்டும்தான் அடித்து கொடுக்க முடியும் ஸோ 11 1 is 11 இதில் எத்தனை 11 இருக்குன்னு பார்க்குறோம் இதில் 13ல் 1 11 is 11 பேலன்ஸ் என்னது 2 இங்கே 22 ஆயிரும் அப்போ 2 11s are 22 இப்போ இதுக்கு மேலே இங்கே அடிச்சு கொடுக்க முடியாது இங்கே 3ஐயும் 12ஐயும் அடிச்சு கொடுக்க முடியுமா முடியும் 1 3 is 3 4 3s are 12 ஓகே ஸோ -1 ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல அதனால் -1/4 இதான் இதோடைய ஆன்சர் அடுத்து செகண்ட் சம் என்னது -7/27 மல்டிபிள் 24/-35 இதுவும் அதே மாதிரி தான் அடிச்சு கொடுக்க முடியும் ஸோ ஸ்ட்ரைட்டாக அடிச்சு கொடுக்க போகிறோம் 7 டேபிளால் மட்டும்தான் இதை அடிச்சு கொடுக்க முடியும் ஸோ 7 1 is 7 5 7s are 35 ஓகேவா அதை விட இங்கே வந்து மைனஸ் இருக்குது ஸோ கீழே மேலே ஒரே குறியாக இருக்கிறதுனால அதையும் அடிச்சு கொடுக்கலாம் அடுத்து இங்கே 1 ஆயிடுச்சு இங்கே எதுவும் இல்லை இந்த 5ஐயும் 24ஐயும் அடிச்சு கொடுக்க முடியுமா முடியாது அதனால் இந்த 24ஐயும் 27ஐயும் அடிச்சு கொடுக்க போகிறோம் ரெண்டையும் 3 டேபிளால் அடிச்சு கொடுக்கலாம் 8 3s are 24 9 3s are 27 ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா இல்லை அதனால் 8/9 5s are 45 அப்போ இதோட ஆன்சர் என்ன 8/45